பல்வேறு புதுமுகங்கள் இணைந்து நடக்கக்கூடிய பயாஸ்கோப் திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளி காண இருக்கின்றோம். இதில் ஸ்பெஷல் கேரக்டராக சத்யராஜ் மற்றும் சேரன் வரவிருக்கின்றார்கள். உங்களுக்கு சத்யராஜ் மற்றும் சேரனை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டில் மிகப்பெரிய அளவிற்கு இந்த திரைப்படத்தில் காமெடிகள் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். புதுமுக நடிகர்களை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் என்பதால் அனைவரையும் ஈர்க்கும் ஒரு விந்தை கொண்ட திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும். மேலும் இந்த திரைப்படத்தில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் வருவதால் மிகப்பெரிய அளவிற்கு பேசப்படக்கூடிய கதாபாத்திரமாக சத்யராஜ் அவர்களுடைய கதாபாத்திரம் இருக்கும் என்பதை நாம் நம்பலாம். மேலும் இந்த திரைப்படத்தில் நடிகர் சேரன், மேலும் அவர் இயக்குனரும் அவரும் கூட இந்த திரைப்படத்தில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கேரக்டரில் வருகின்றார். அவருடைய கேரக்டர் கூட பெரிய அளவிற்கு இந்த திரைப்படத்தில் பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திரைப்படத்தில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கேரக்டரில் சத்யராஜ் மற்றும் சேரன் நடிக்கின்றார்கள். மேலும் இவர்களுடன் இணைந்து சங்கரி ராஜ்குமார், மாணிக்கம், வேலம்மாள், முத்தையா, டைரக்டர் சங்கரி ராஜ்குமார் அவர்களுடன் இணைந்து இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. டிஓபி முரளி கணேஷ், மியூசிக் டைரக்டர் தன்னூர், ஆர்ட் டைரக்டர் மார்டின், ப்ரொடியூசர் சந்திரா சூர்யா, பிரபு பிரியசாமி, டிஜிட்டல் பார்ட்னர் ஆஹா, டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடியூசர் பஜார்.com, லைசன்ஸ் பார்ட்னர் ப்ரொடியூசர் பஜார்.com, கம்யூனிட்டி பார்ட்னர் குட் வைப் என்ற நபர்கள் கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த திரை காவியம் உருவாக்கப்படுகின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். வித்தியாசமான முறையில் சினிமா எடுப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்களாக இந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய கேரக்டர்கள் அமையப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த திரைப்படத்தை எடுத்தார்களா, வெளியிட்டார்களா, அல்லது அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி என்னவென்று மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்தார்களா போன்ற விடயங்கள் எல்லாம் திரைப்படமாக, திரை காவியமாக, மேலும் திரை கதையாக வைத்து இந்த திரைப்படம் வெளியாகின்றது. பார்க்கலாம் பயாஸ்கோப் எந்த அளவிற்கு இதில் நடித்த புதுமுக நடிகர்களையும் மேலும் அப்பேரன்ஸ் நடிப்புகளை நடிக்கக்கூடிய சத்யராஜ் மற்றும் சேரன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு பேரையும் வாங்கி கொடுக்கிறது என்பது குறித்தான ஒரு பார்வையை இந்த திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு நாம் பார்க்கலாம். மேலும் இந்த திரைப்படத்தின் கதையை பொறுத்த மட்டில் காமெடிகள் அதிகமாக இருக்கின்றது. புதுவிதமான கதை களம் கொண்ட கதையாக இருக்கின்றது. அடுத்ததாக புது முகங்களை வைத்து எடுக்கக்கூடிய கதையாக இருக்கின்றது. கதையின் கருவாக ஏதோ ஒரு மைய பிரச்சனை இருக்கின்றது என்பது நம்மால் இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லரை, டீசரையும் பார்த்தால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த திரைப்படத்தின் வாயிலாக மக்களுக்கு மிகப்பெரிய கருத்துருவாக்கமையை இந்த திரைப்படம் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த திரைப்படத்தில் பல அரசியல் பேசப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தின் டீசரை பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். மேலும் இந்த திரைப்படத்தில் நுணுக்கமான பல செய்திகள் மக்களுக்கு கடத்துகிறார்கள் என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகின்றது. ஒட்டுமொத்தத்தில் இந்த திரைப்படம் என்பது புதியதொரு மைல்கல்லை தமிழ் சினிமாவில் பதிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதை போன்ற புதிய கதைக்களம் கொண்ட புதிய நடிகர் மூலமாக எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் ஹிட் ஆகும் பட்சத்தில் இதேபோன்று கதை அமைப்புடன் பல்வேறு திரைப்படங்கள் தமிழ் மண்ணில் உருவாகலாம் என்பதுதான் இதற்கு முன்பு இருந்த வரலாறு. எனவே ஒரு திரைப்படம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக எதிர்காலத்தில் நம் திரைப்படத்தை இமிட்டேட் செய்து நம் திரைப்படத்தை அப்படியே பின்தொடர்ந்து பல திரைப்படங்கள் வர வேண்டும். மேலும் இதேபோன்று திரைக்காட்சி அமைப்புகள் அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு டைரக்டரும் விரும்புவது சாதாரண ஒரு நிகழ்வுதான். ஆனால் நிச்சயமாக அதுபோன்று நடந்தால் அதுதான் மிகப்பெரிய சாதனையாக திரைப்படத்துறையில் பார்க்கப்படுகின்றது. ஹீரோ ஹீரோயின்களை வைத்து எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் ஓடி ஹிட் ஆகுவதை விட இதைபோன்று கதை களங்களை புதுமையாக அமைத்து அதன் மூலமாக கதையை ஹீரோவாக மாற்றி, கதையை ஹீரோயினாக மாற்றி அந்த திரைப்படங்களை ஹிட்டாக வைப்பது என்பது மிகப்பெரிய கலை. அதுதான் சினிமாவின் உச்சக்கட்ட கலை என்று கூட கூறலாம். அந்த கலையை இந்த சினிமா செய்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்று காணொலிகளை நீங்கள் டீகோட் செய்ததை பார்க்க வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.